கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளைக்காக நான் கர்த்தரை தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு ஒரு வார்த்தை பேசும்படி கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே விதமாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தில் பின்பகுதி விதமாய் சொல்லுகிறது. நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனையோ காரியத்தில் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் நடைபெறவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த நான் எடுக்கிற காரியம் ஒன்றும் வாய்க்கவில்லையே, இதற்காக நான் எவ்வளவோ அலைந்து திரிகிறேனே, இதற்காக எவ்வளவோ நான் பிரயாசப்படுகிறேனே என்று சொல்லி நீ ஏங்கி கலங்கி நின்று கொண்டு இருக்கிறாயோ, நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னார். நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அலைந்து தெரியாதபடி உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய குடும்பத்துக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நீ அலைந்து தெரியாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அதே 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் நீ திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீ அலைந்து திரிகிற காரியம் அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். தேவன் அருவருக்கத்தக்க காரியங்களில் நீ அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அருமையான தாய் தகப்பனே, நீ அலைந்து தெரியாதபடி இருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கை நலமாயிருக்க வேண்டுமானால், உன் குடும்பம் நலமாயிருக்க வேண்டுமானால், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நலமாயிருக்க வேண்டுமானால், நீ அலைந்து தெரியாதபடி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சுகித்திருக்க செய்ய வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். திரும்புகிறது மாத்திரமல்ல, என் ஆண்டவருடைய வார்த்தை அங்கு சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிடு என்று சொல்லி. அநேக அருவருப்புகள் மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ அந்தரங்கத்திலே செயல்படுகிற அருவருப்புகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினாலே அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒன்று, நீ கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். இன்னொன்று, நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த அருவருப்புகளை நீ அகற்ற வேண்டும். இந்த 2 காரியத்தை நீ செய்வாயானால் என் தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லி. நீ அலைந்து தெரியாதபடி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒன்றே ஒன்று நீ செய். தேவ சமூகத்தில் இன்றைக்கு அவருக்கு நேராய் திரும்பிவிடு. ஆண்டவரே, நான் உங்களுக்கு நேராய் வந்து விடுகிறேன் என்று சொல்லி அவருக்கு நேராய் வந்து விடு. ஒரு இளைய குமாரன் அலைந்து திரிந்து வேதனைப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே தகப்பனுக்கு நேராய் வந்த பொழுது அவன் அலைந்து தெரியவில்லை. நீயும் தகப்பனுக்கு நேராய் வந்து உன் அருவருப்புகளை அகற்றிவிட்டு அவரை நோக்கி பார்ப்பாய் என்று சொன்னார். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்றாரு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு தாய் தகப்பனே, உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நீ இனி அலைந்து திரிவதில்லை. அலைந்து தெரியாதபடி ஒரு சுகமான வாழ்க்கையை, ஒரு சுகமான சூழ்நிலையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே தந்து உன்னையும் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட நல்ல கிருபைகளை கர்த்தர் தந்து அருள் புரிவாராக. ஆமென். God bless you.